ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி தாங்க கொண்டு வந்திருக்கேன். இப்போ வர வர மனித நேயம் மனித நேயம் அப்படிங்கிறதே மறைஞ்சு போயிடுச்சு. நிறைய பேர் செல்ஃபிஷான குணங்களோடவே இருக்கிறோம். சில இடங்களில் மட்டும் இன்னும் அது மறிக்காமல் இருக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை இந்த காலத்தில் கேட்டிங்கன்னா. ஏன்னா நிறைய பேரோட குணங்கள் சுயநலமாக ஆனதுனால இப்படி இருக்கிறதும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம வாழறதுக்காக இன்னொருத்தரை நம்ம துன்புறுத்துறதோ, இன்னொருத்தரை கஷ்டப்பட்டியோ, இல்லை அவங்களோட கஷ்டத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவுமே தப்பு தான். செல்ஃபிஷாக இருக்கிறது கூட தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்தாத இருக்க வரைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நமக்குனுடைய நிலைமை குறைஞ்சிருச்சு. அதை விளக்குற ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நண்பன் செய்கிற உதவியை மறந்து நன்றி கெட்டு அவனுக்கே துரோகம் செஞ்ச ஒருத்தன் இறந்து போகிறான். அவனை யமதூதர்கள் யமதர்மராஜா முன்னாடி நிறுத்துகிறாங்க. யமதர்மன் அவன்கிட்ட, அடே நீ நரகத்து போ, உன்னை அங்கே எண்ணெய் சட்டிக்கில் போட்டு வறுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோயோ என்னை விட்டுடுங்க சாமி, நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. அடே உன்னுடைய நண்பன் தனது தங்கையின் திருமணத்திற்காக வைத்திருந்த 50,000 ரூபாயை உன்னை நம்பி தானே தந்தான். நீயும் அவனிடம் பணமே வாங்கவில்லை அப்படின்னு சாதிச்சு உன் தேவைக்கு பயன்படுத்தினால, அதனால் அந்த பெண்ணோட திருமணமே நின்று போனது. உன்னுடைய நண்பன் மனம் உடைந்து தற்கொலை முடிவுக்கு கூட போய் தப்பித்தானே, நினைவு இருக்கிறதா? ஒரு கதை சொல்கிறேன், கேட்டுட்டு கிளம்புன்னு சொல்கிறாரு. அந்த மனிதன் பயத்தோடு கதையை கேட்குறாரு. வேட்டைக்கு போன ஒரு வேடன் புலி ஒன்றுக்கு குறி வைக்கிறாரு. புலியோ அவன் மீது வேகமாக பாஞ்சு வில்லையும் அம்பையும் தட்டிவிட்டது. ஆயுதம் இழந்த அவன் வேகமாக ஓடுறான். புலியும் அவனை விரட்டுது. அவன் ஒரு மரத்துக்கு மேலே ஏறிக்கிறான். அங்கே ஒரு கரடி அமர்ந்திருக்கிறது. புலிக்கு தப்பி கரடியிடம் சிக்கி கொண்டமே அப்படின்னு என்ன செய்யறது? மீண்டும் குதித்து ஓடலாமா அப்படின்னு எண்ணும்போது கரடி அவன்கிட்ட, நண்பனே பயப்படாத, உன்னை நான் கொல்ல மாட்டேன். ஒருவரிடம் அடைக்கலம் புகுந்தவர் எதிரியே ஆயினும் அவரை காப்பாற்றுவதே தர்மம். இங்கேயே இரு, புலி போனதும் போகலாம் அப்படின்னு சொல்ல வேடனும் மரத்தில் இருக்கான். எப்படியும் அவன் இறங்கி வந்தா வேணும் இல்லையா, விருந்து வந்து தானே ஆகணும் அப்படின்னு புலியும் கீழேயே படுக்குது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு தூக்கம் வர, வேடனே தூக்க கலக்கத்தில் கீழே விழுந்துடாதே, என் மடியில் படுத்துக்கோ, உன்னை நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி கரடி சொல்லுது. வேடனும் அவ்வாறே படுத்து தூங்குறான். சற்று நேரத்தில் கரடிக்கு தூக்கம் வரவே வேடனை எழுப்பி, நண்பா இப்போ உன் மடியில் நான் படுத்துக்கிறேன், நீ விழித்திரு அப்படிங்குது. சற்று நேரத்தில் அயர்ந்து உறங்கி விட்டது. சலித்து போன புலி வேடன்கிட்ட, வேடனே காலையில் எழுந்ததும் அந்த கரடிக்கு பசிக்கும், உன்னை எப்படியும் தின்னுடும், இதனால் உனக்கும் எனக்கு லாபம் இல்லை. அந்த கரடியை கீழே தள்ளு, நான் அதை கொன்று சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நன்றி கெட்ட வேடனும் கரடியை கீழே தள்ளுறான். கரடியோ சுதாரித்து ஒரு கிளையை பிடித்து தொங்கியபடி வேடன் அருகே தன் உயிர் போச்சு அப்படின்னு போகிற அந்த வேடன் நினைக்கிறான். அதாவது ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. ஆனால் கரடி சொல்லுது, நண்பா நீ செஞ்சது நன்றி கிட்ட செயல்தான், இருப்பினும் என் குணத்தை நான் மாற்றிக்க மாட்டேன். துரோகம் செஞ்சாலும் என்னை அண்டி வந்த உன்னை புலி செல்லும் வரை இங்கேயே வச்சு பாதுகாப்பேன். நானும் உன்னை கொல்ல மாட்டேன், அந்த புலியையும் உன்னை கொல்ல விட மாட்டேன்னு வேடன் பார்த்து அந்த கரடி சொல்லியிருக்கு. வேடன் வெட்கத்தில் தலை குனியறான் அப்படின்னு கதையை முடிக்கிறாரு யமதர்மன். ஏ மனிதா, இப்போ சொல், ஒரு கரடிக்கு இருந்த நேயும் கூட உன்கிட்ட இல்லாமல் மடிஞ்சு போச்சே, உன்னை எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டால் என்ன தவறுன்னு யமதர்மன் கேட்க மனிதனால் பதில் சொல்லவே முடியலைங்க. யமதூதர்கள் அந்த மனிதனை கூட்டிகிட்டு போகிறாங்க நரகத்துக்கு. வாழ்க்கையில் இன்றைக்கி பலரும் அப்படி தான் இருக்கிறாங்க. நாம் நல்லா இருந்தால் போதும், அதுக்கு யாரை வேணாலும் பலி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ நிறைய பேருக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் சேர்க்குற சொத்து மட்டும் இல்லை, நீங்கள் சேர்க்குற பாவங்களும் உங்களால் அடுத்தவங்க அனுபவிக்கிற வேதனையும் கூட ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கும் சரி உங்கள் சந்ததிகளுக்கும் போகும். யாருக்குமே துரோகம் பண்ணாமல், யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், உங்களால் ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு போகாமல் எடுக்கிறதா நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்கும் இல்லை உங்களுக்கும் சேர்க்குற மிகப்பெரிய சொத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.